அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ சொல்லுவாங்க, நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற கடின உழைப்பு, விடாமுயற்சி, மன தைரியம், வெற்றி தோல்விகளை சமமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை போன்றன மிகவும் அவசியம். தோல்வி என்னும் தடையை தாண்டி வெற்றி கனியை பறிக்க முயற்சி முதல் ஆயுதம் ஆகும். முயற்சி உடையவன் தன்னுடைய குறிக்கோளை நோக்கி பாதையில் எவ்வாறான இடர்கள் வந்தாலும் அதிலிருந்து விலக மாட்டான். இதனை உணர்ந்த உழைப்பாளிகளும் என்றாவது ஒரு நாள் தானும் தன் வாழ்க்கையில் வெற்றியடைவேன் எனும் குறிக்கோளோடு வெற்றி பாதையை நோக்கி சிட்டாய் பறக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நேற்று அங்கிள் ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. அந்த டாபிக் பேர் சக்ஸஸ். அந்த சக்ஸஸ்க்கு மொத்தமாக 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், ஒழுக்கம். டிசிப்ளினா நம்மளோட உடைய பத்தி, நம்மளோட ஹேர் ஸ்டைலை பத்தி அது மட்டும் இல்லை. சில பேர் நினைப்பாங்க, நான் நல்லா படிச்சிருக்கப்பா, நான் பெரியவ. சில பேர் நினைப்பாங்க, நான் கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன், நான் சிறியவ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அது டிசிப்ளின் கிடையாது. நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் நம்ம டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம வேஸ்டா தான் போக போறோம். படிச்சிருக்கோம், நல்லா டிசிப்ளின் இல்லை. நெக்ஸ்ட் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். பேரண்ட்ஸ்க்கு, சலீம் அங்கிளுக்கு, டியூஷன் டீச்சர்ஸ்க்கு, ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு, தாத்தா பாட்டி கிட்ட நம்ம எல்லார பேச்சையுமே கேட்டுப்போம். அவங்க தண்ணி கேட்டாங்க, நம்ம இப்போ என்ன பண்றோம், எப்போப்பா நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம நைட்டு தூங்கும் போது ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். நான் 5:30க்கு நான் ஏஞ்சிக்கணும். அங்கிள் சொல்லியிருக்காரு 5:30 ஏஞ்சி 6 o'clock இங்க ஃபிட்னஸ் கிளாஸ்க்கு வாங்க. நிறைய பேர் வர மாட்டீங்க. ஏன் நீங்க கோல் செட் பண்ணல? நைட்டு தூங்கும் போது நீங்க கோல் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மனசாட்சி உங்களுக்கு எழுப்பி விடும். நான் அப்படிதான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அது சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க இல்ல. நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் நாலேஜ். இந்த ஒபீடியன்ஸோ டிசிப்ளினோ இருந்தாலே உங்களுக்கு நாலேஜ் கடவுளே கொடுத்துருவாரு. அந்த நாலேஜ் கடவுளே நமக்கு கொடுத்துருவாருப்பா, நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் படிக்கணும், ஸ்கில்ஸ் கூட அப்படியே டெவலப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க். நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ டாக்டர் அப்துல் கலாம் ஒரு ராக்கெட் பண்ணாரு. அது ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் விட்டாரா? இல்ல. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் ஃபர்ஸ்ட் 999 டைம்ஸ் அவர் ஃபெயிலியர் ஆயிருக்காரு. அவர் விட்டாரா? இல்ல. நெக்ஸ்ட் நம்மளும் அதே மாதிரி நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும். இப்போ நான் தாமஸ் ஆல்வா பத்தி எல்லாம் பேசணும்ல, இப்போ நெக்ஸ்ட் யாராவது நம்மளை பத்தி பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க நம்ம இறந்த பிறகு கூட. ஸோ நெக்ஸ்ட் ஆம்பிஷன் நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போவே நீங்க கோலை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோல் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த கோலை நீங்க ரீச் பண்ணலாம். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Hard work is the secret of success. Success never comes to lazy people. Without hard work, nothing is possible. All great people achieved as success by hard work. Hard work makes our dreams come true. Thank you. Assalamu alaikum rahmatullahi wa barakatuh. Today my topic is success. Success comes from constant effort, resilience and the passion for learning. Education is the passport to the future which someone belongs to those prepare for it. Success is a sum of small efforts repeated and day in day out activities. Success is not final. Failure is not fatal. Assalamu alaikum rahmatullahi wa barakatuh. Success is the sum of small effects repeated. The best way to predict your future is to create it. It always seems impossible until it's done. Aim for the moon. Education is the passport to the future. Thank you. Assalamu alaikum. Hard work is the key to success. First one,
Hard work has achieved goals. Working hard makes us very strong. Success comes from hard work always. Practice every day with great effect. Hard work beats talent without effect. ஓகே, இதுவே அவருக்கு சக்சஸ் தான். எப்படி போல்டா வந்து பேசிட்டாருல, ஓகேவா? ஜஸ்ட் கிளாப். ஓகே, after that you don't